how do we define objects and class? As I'm a programmer, com1 அப்படிங்கிறது என்னோட ஆப்ஜெக்டா நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ரைட்? பட் we have complexity here. இந்த com1 அப்படின்றது என்ன அப்படின்னா பைத்தானுக்கு தெரியாது, ரைட்? ஸோ இப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல டிஃபைன் பண்ணணும். யூஸ்வலாக பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு வேரியபிளே டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, say x equal to 7, ரைட்? ஸோ இது ஒரு இன்டிஜர். இங்கே நம்ம எப்பயுமே int 7 இல்லை float 7.0 இப்படின்னு டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இட்ஸ் a default பைத்தான் பிஹேவியர். ஒரு வேரியபிளுக்கு அசைன் ஆகும்போதே அது என்ன பில்ட்-இன் டைப் அப்படிங்கிறத பைத்தானால ஐடென்டிஃபை பண்ணி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டிஜர் பில்ட்-இன் டைப்பை சேர்ந்தது அப்படிங்கிறது பைத்தானுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகும் போது, ரைட்? இங்கே நான் இதை பிரிண்ட் பண்றேன், பிரிண்ட் ஆஃப் எக்ஸ். இது என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்களா? இட்ஸ் a built-in type int அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணுது. இது ஒரு டிஃபால்ட் பைத்தன் கிளாஸ் இன்டீஜர் அப்படின்ற கிளாஸை சேர்ந்தது அப்படின்றது. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்டீஜர், ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஃபால்ட் பேரடிகம்ஸே கிளாஸாவும் ஆப்ஜெக்ட்ஸாவும் தான் பைத்தன் கேரி பண்ணுது, ரைட்? ஆஸ் வி எக்ஸ்பெக்ட் இது ஒரு str அப்படின்ற கிளாஸ், பில்ட்-இன் டைப், கரெக்ட்டுங்களா? ஸோ இதே மாதிரி இந்த com1 அப்படின்றது என்ன அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணணும். இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறது? அந்த வீட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா ஃபர்ஸ்ட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த வீட்டுக்கான ப்ளூ பிரிண்ட்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் கம்ப்யூட்டர் அப்படின்றது என்னோட ப்ளூ பிரிண்ட். ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? டெஃப் அப்படின்னு போட்டு ஃபங்க்ஷனோட நேமை வச்சு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி கிளாஸை கிளாஸ் அப்படின்னு போட்டு அந்த கிளாஸோட நேமை டிஃபைன் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு கிளாஸுக்கு நம்மளுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவை. ஒன்று ஆட்ரிபியூட், இன்னொன்று பிஹேவியர். ஸோ ஆட்ரிபியூட் இஸ் நத்திங் பட் வேரியபிள்ஸ், பிஹேவியர் இஸ் நத்திங் பட் மெத்தட்ஸ். ஸோ ஒரு கிளாஸுக்கு இது ரெண்டுமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ அப்போதான் அந்த கிளாஸோட ப்ளூ பிரிண்ட்டை வச்சு அந்த ஆப்ஜெக்டை நம்மளால யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? நான் இங்கே ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணுறேன். லெட்ஸ் சே டெஃப் config அப்படின்னு ஒரு மெத்தடை டிஃபைன் பண்றேன். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு கிளாஸா எழுதியிருக்கோம் இல்லையா, அதனால நான் இதை டிஃபைன் பண்றேன். ஸோ இங்க செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கீவேர்ட் இந்த மெத்தடுக்குள்ள எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல டிஃபைன் பண்ணுங்க. ஆஸ் ஆஃப் நவ் கன்சிடர் இட் இஸ் ஒரு பேஸ் ஃபார்ம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. செல்ஃப் அப்படிங்கிறது அங்க இல்லவே இல்லை, சரிங்களா? நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள i5 கம்ப்யூட்டர் இல்லைனா ஒரு i5 லேப்டாப் அப்படின்னு எழுதுறேன், சரிங்களா? இப்போ இந்த காம் பொண்ணு ஓரமா வச்சிருவோம். எனக்கு இந்த i5 லேப்டாப் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், கான்ஃபிக் அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? பட் பைத்தன் என்ன சொல்லுது, இந்த கான்ஃபிக்னா அதுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுது. கான்ஃபிக் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ இந்த கான்ஃபிக்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை எப்படி கால் பண்ணலாம்? ஒரு கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் டாட் கான்ஃபிக். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள போய் இந்த மெத்தடை கால் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ கால் பண்ணிட்டா ரன் ஆயிடுமா பார்க்கலாம். எரர். ஸோ மிஸ்ஸிங் ஆன் ரெக்கெட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் செல்ஃப். ஸோ இங்க அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல செல்ஃப்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆனா நீ செல்ஃபே கொடுக்கல, எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே இங்க பாஸ் பண்ணல, எப்படி நான் பிரிண்ட் பண்றது அப்படின்னு கேக்குது, கரெக்ட்டுங்களா? ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? as simple as it is i5 லேப்டாப் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சா? பட் இங்க செல்ஃப் அப்படின்றது என்ன, எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அதை பார்க்கலாமா? எனக்கு இங்க ஒரு ஆப்ஜெக்டுக்கான இந்த கான்ஃபிக் தேவை, சரிங்களா? இங்க இந்த ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு இந்த com1 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணணும். இந்த டெஃபினேஷன்லயே நான் இங்க கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் இனிஷியலைசேஷன் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட், சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்னா இந்த கஸ்டமா பில்ட் பண்ணி இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற கிளாஸ் ஆஃப் கம்ப்யூட்டரை கால் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷன் கால்ல, இந்த கிளாஸ் கால்ல இந்த ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேஸ், கரெக்ட்டுங்களா? இங்க நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட், ஸோ கம்ப்யூட்டர் டாட் கான்ஃபிக். கம்ப்யூட்டர் அப்படின்றது இந்த ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் குள்ள இருக்கக்கூடிய இந்த கான்ஃபிக் அப்படின்ற மெத்தடை, ஒரு பிஹேவியரை நான் இங்க கால் பண்ணியிருக்கேன். ஸோ இட் கேன் ஐடென்டிஃபை. நான் ஃபர்ஸ்ட் இதை போய் பார்க்கணும், ரெண்டாவது இதை போய் பார்க்கணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை இதுக்குள்ள இன்டியூஸ் பண்ணி இதுக்கான வேல்யூவை நான் எப்படி எடுக்கிறது? ஸோ அங்கதான் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ இப்போ இந்த செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை இங்க டிஃபைன் பண்ணுது. ஸோ அந்த ஆப்ஜெக்டை நான் இங்க பிளேஸ் பண்றேன். இங்க இந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்ட் இந்த ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்றதுக்கு இங்க ஒரு பேராமீட்டரா பாஸ் பண்றோம். ஸோ இதை ரொம்ப சிம்பிளரான ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொல்லணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு ஹியூமன் அப்படின்னு வச்சுக்கோ, கான்ஃபிக் அப்படின்றது ஒரு பிஹேவியர், அவங்க ஓடுறது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த காம்பவுண்ட் அப்படின்றது யாரை நான் ஓட சொல்றேன் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ
இதுதான் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கிளாஸை வச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியரை இவங்கள பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ ஒரு ஹியூமனை ஓட சொல்றோம், அந்த ஹியூமன் பேரு தாஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ மோர் சிம்பிளர் எக்ஸாம்பிள் விச் கேன் பி கிவன் பாசிபிளி. ஸோ இன்னும் டீட்டெயில்டா நம்ம வர வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கான அவுட்புட் சேம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை இந்த கிளாஸ்க்குள்ள இன்டியூஸ் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதை நம்ம இப்படி தான் பண்ணணும். ஸோ இந்த சின்டாக்ஸ் அப்படின்றது ஒரு டிஃபால்ட் பிஹேவியர் ஆஃப் பைத்தன், ரைட்? இதை இன்னும் சிம்பிளராக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கு, கரெக்டுங்களா? லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 2-3 ஆப்ஜெக்ட்ஸ் தேவை. com2 ஈக்குவல் டு கம்ப்யூட்டர். இதே மாதிரி சேம் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் சேம் 2 லைன்ல பிரிண்ட் பண்ண போகுது, கரெக்டுங்களா? இதை பைத்தன் இன்னும் கொஞ்சம் சிம்பிளரா நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட் சிஸ்டம் பிஹேவியரா கொடுக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ பிரிண்ட்குள்ள போய் இந்த பிஹேவியரை இந்த ஆப்ஜெக்டை வச்சு டிஃபைன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இந்த com1 அப்படிங்கிறது இங்கே செல்ஃபா பாஸ் பண்ணது இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். என்னன்னா com1 டாட் கான்ஃபிக் ஆஃப் நத்திங். ஏன் நத்திங்? இங்கே ஏன் நம்ம com1 அப்படின்னு போடக்கூடாது? போடணும் அப்படிங்கிறதுக்கான அவசியமே நம்மளுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே நான் சொன்ன அதே ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹியூமன் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள போயிட்டு ஓடு அப்படின்னு நம்ம சொல்றோம். யாரை ஓட சொல்றோம்னு தெரியல, அதனால நம்ம தாச ஓடு அப்படின்னு சொல்றோம். இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷனா நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா? ஒரு ஹியூமன் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள பிஹேவியர் ஓடு அப்படின்றது யாரை ஓட சொல்லணும் அப்படிங்கிறது தாஸ். ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் திஸ், ரைட்? ஸோ இங்கே இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ com1 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணும் போதே ஸ்டெப் 1ல இட் வில் கோ டு சர்ச் ஃபார் com1. com1னா என்ன? இட்ஸ் அ ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் கிளாஸ், சரிங்களா? ஸோ ஃபைண்டிங் com1 ஃபவுண்ட் அஸ் ஆப்ஜெக்ட். எந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நம்மளுக்கு 2 ஆன்சர் கிடைக்குது. ஸோ அந்த 2 ஆன்சர் என்ன சொல்லுது அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதோட ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் இந்த com1, கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இது டிஃபைன் பண்ணுது. கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை, அதோட பிஹேவியரை, ஆட்ரிபியூட்ஸை இந்த com1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ஸால ஆக்சஸோ மேனிப்புலேட்டோ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம், சரிங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த 2 விஷயங்களுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம டேர்ம்ஸாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஒரு ஹியூமனை, தாஸ் அப்படிங்கிற ஒரு ஹியூமனை, கரெக்டுங்களா? ஸோ தாஸ் அப்படின்ற ஒரு ஹியூமனை நம்ம ஏதோ ஒன்று பண்ண சொல்ல போகிறோம், கரெக்டுங்களா? அதுதான் இதுக்கான அர்த்தம். என்ன பண்ண சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் கம் தேர் லைக் கான்ஃபிக், அதோட பிஹேவியரை யூஸ் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ ஆஸ் ஒரு எக்ஸாம்பிள் ரன் அப்படின்றது. ஸோ அட் லாஸ்ட் நம்மளுக்கு எல்லாத்துக்கான ஆன்சருமே கிடைச்சிரும், கரெக்டுங்களா? ஸோ இந்த com1க்கு வாட் கிளாஸ் வாட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆன்சர், தென் இந்த கான்ஃபிக்கு வாட் பிஹேவியர் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். ஸோ இந்த 3 ஆன்சர் தான் நம்மளுக்கு இங்கேயும் கிடைச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ என்ன கிளாஸ், என்ன பிஹேவியர், என்ன ஆப்ஜெக்ட். ஸோ பிஹேவியர் அப்படின்றத நான் இந்த மெத்தட்ஸ் தான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ வாட் கிளாஸ் வாட் ஆப்ஜெக்ட் வாட் பிஹேவியர் ஆஸ் சேம் அஸ் திஸ். ஸோ இங்கே இந்த com1 அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஆப்ஜெக்ட் என்ன கிளாஸுங்கிறத சொல்லிடுது. நான் என்ன மெத்தட் அதுக்குள்ள போய் கால் பண்ணணும் அப்படிங்கிறது இதை சொல்லிடுது. பட் இதை நம்ம பிரிண்ட் பண்றப்போ எனக்கு செல்ஃப் அப்படிங்கிற பாராமீட்டர் இருக்கு, நீ கொடுக்கவே இல்லை அப்படின்னு பைத்தான் நம்ம கிட்ட ரெக்வஸ்டே பண்ணல, கரெக்டுங்களா? ஏன் பண்ணல? நம்மளுக்கு அவுட்புட் அது பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஏன் பண்ணலனா இந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டுக்கான அர்த்தம், நான் எந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ள வந்து இந்த மெத்தடை கால் பண்ணி இந்த செல்ஃப் அப்படிங்கிற பாராமீட்டரை இன்புட்டா கொடுக்கறனோ அதுவே அதுக்கான இன்ஸ்டன்ஸா மாறிடுது. ஸோ இதை இன்னும் எப்படி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் இங்க எந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்றனோ அந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கிறதா அர்த்தம். பட் நம்ம அதை எங்க டிஃபைன் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஸோ இது பைத்தானோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஹேவியர். ஸோ இது இந்த கோடை ரொம்ப சிம்பிளராகவும் ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி சின்டாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? சேம் அஸ் திஸ் com2 டாட் கான்ஃபிக் 2 தடவை நம்மளுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தென் இந்த செல்ஃப் அப்படின்ற கீவேர்ட் ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப். வி ஆர் ஃப்ரம் கோட் அண்டர்ஸ். தேங்க்ஸ்.